நம்ம ஒரு 70s தான் காட்டுறோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு எரால அவங்க ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் மைண்டடான பர்சன், ரொம்ப ஒரு போல்டான ஒரு பேர். இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்குமான வித்தியாசம் அமைப்பாது. புரியல. இப்ப இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு இல்ல மேம், இப்ப இருக்க ட்ரெண்டுக்கான படமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, இப்ப அவர் கேட்டது இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அப்ப இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி காட்டக்கூடிய திரைப்படம் அப்படி கிடையாது. பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம அதான் நம்ம இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லல. ஆனா சின்ன 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 டயலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஓ ஆமால, இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவோம். காலங்காலமா வந்தா கலாச்சாரம், திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமா கலாச்சாரம்ங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போறது தான் இந்த படத்துல. அது எல்லாமே எதுவுமே சீரியஸா இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷன்ல தான் இருக்கும். அப்போ வல்வன்பேட்டை கையவெளி காமெடி ரோல்ல நடிச்சிருக்கதா பார்க்கலாமா? இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார். இது ஃபுல் ஃபிளெஜ்டா காமெடி தான். ஒரு காமெடி டிராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்கள அரசியல்ல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? தமிழக அரசியல் இல்லப்பா, ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுறீங்களா? அது ஒரு அரசியல் ட்ரெண்டா போகுது. இல்ல இல்ல நான் இந்த அரசியலுக்கும் வரல. விஜய் சார் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அவர் நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில அவரோட கட்சியில இருக்கும் பொறுப்புல வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை மேம். இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அப்போ ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சர்ல வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்ல, அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே ஒரு ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஹீரோயினை முன்னிறுத்தி படம் பண்ணிருக்கீங்க, பெண்ணியல் பத்தி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அது சிறப்பு இருந்தாலும் என்ன சார் ஸ்பெஷல் சார்? இதுதான் சார். இது நம்ம படத்துல திணிப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறதுதான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனாலதான் இது ஒரு பொண்ணை இது ஒரு மெயினா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து போறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுல ஸ்பெஷலான இதுன்னா இது நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பத்தி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, என்ன பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமா இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அதுக்குண்டான அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போறோம் படத்துல. தமிழக கலாச்சாரம் என்பது காந்தாரா இந்த மாதிரியான ஒரு படங்களை கொடுத்த நிறுவனம் இப்ப ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு என்ன சிறப்பு சார்? இப்ப கேஜிஎஃப், காந்தாரா எடுத்திருக்காங்க, ஹும்பாலே. ஸோ அவங்க அவங்களோட படம் தான் இது தமிழ்ல. ஸோ அவங்க இப்படி ஒரு படத்தை படமா எடுக்கணும்னாலே ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் தான் சார். அதுதான் நான் ஆக்சுவலா மெயினான பாயிண்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பத்தி தான். அது ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவல்ல கொண்டு போறதுதான் ஃபுல் கதை. மேம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழியை மையமா வச்சு படம் எடுக்கிறீங்களே, அது எப்படி சார்? இது நம்ம ஊர்ல மட்டும்தானே சார் இது பண்ண முடியும். இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பத்தி பேச முடியும். நம்ம ஊர்ல மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க.
அண்ட் அதனால தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகாமே கிசான் அந்த ஒரு இதுல இருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமா ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி, இது வந்து நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. இந்த படத்துல அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த கோ ஆர்டிஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும், கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும், பெண்களையும் யோசிக்க வைக்கும், ஆண்களையும் யோசிக்க வைக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு நடிகையா நீங்க பல மொழிகளில் திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த மட்டும் போய் நீங்க திரைப்படம் பண்ணுகிற பொழுது அதுக்கான எதிர்ப்புகள் வலுக்காது இல்ல. அது வந்து இப்போ ஆக்சுவலா வந்து நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்றேன். டிசம்பர்ல படம் ரிலீஸ் ஆகுது. பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்றேன். ஒரு அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. கரெக்டா இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த படமும் சைன் பண்றேன் நான். கரெக்டா ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட பேச்சே வந்தது. பட் எப்படி இருந்தாலும் சார், நம்ம ஒரு இப்போ இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்க இருக்கிற சில மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க ஹிந்தி டெபியூ இப்ப பண்றீங்க, ஆனா ஹிந்தியை பத்தி பேசுறீங்க, தப்பா பேசுறீங்கன்னு. நம்ம ஹிந்தியை பத்தியே பேசல, நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுறோம். அதனால அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்ல, மொழிங்கிறது இல்ல, எந்த விஷயத்துல ஒரு திணிப்பா இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊர்ல ரொம்ப கனெக்ட் பண்ற விஷயம், அதனால அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருக்கோம். இந்த திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு மேடம் இருக்கும்? நீங்க ஒரு பெண் நடிகையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. இது சினிமா இல்லையா? சினிமா. ஏன் சார் பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல பாதுகாப்பா இருக்காங்களா ஒன்றும் பிரச்சனையால நிறைய விமர்சனங்கள் நிறைய நடிகைகள் இருந்தெல்லாம் சில சமயங்கள்ல வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்காங்க? பாதுகாப்புலாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம். அது சினிமா தான்ங்கிறது இல்லை. சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையில எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம அது பார்க்கறதில்ல, கேட்கறதில்ல, அதனால வர்றதில்ல. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும், பேசுவேன். ஆகஸ்ட் 15 ரகு தாத்தா மட்டும் இல்லாம தங்கலன் ஒரு 4-5 படம் வருது. உங்க படம் அதுக்கு எப்படி டஃப் கொடுக்குமா? கண்டிப்பா நிறைய பெரிய படங்கள் வருது. எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது. ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு நான் படம் வருது. சாரி இல்லை ஓகே அது வருது. ஸோ 2-3 ரிலீஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும். பட் இது வந்து ஜானராகவே வேறையா இருக்கும். இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு காமெடியா இருக்கு. அதனால இது மற்றதை விட இது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானர்ல இருக்கும். இது வேற மாதிரி இருக்கும். இந்த படத்துல உங்களோட ஒர்க் பண்ண அந்த கோ ஆர்டிஸ்ட் பத்தி, டைரக்டர் பத்தி, மியூசிக் பத்தி சொல்லுங்க. சுமன் வந்து டைரக்டர். அவர் வந்து அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் 1-2 ரைட்டிங் பண்ணியிருக்காரு. கேம் ஓவருக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸோ அவரோட தமிழ் டைரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது. அவர் வந்து ரொம்ப ஒரு குவர்க்கியான ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ற பர்சன். அவரே ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆக்சுவலா. அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்மத் பானு அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல சாங்ல அந்த அருகேவா சாங்ல பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர். சூப்பரா பண்ணியிருப்பாரு அவரு. அப்புறம் தாத்தா, என்னோட ரகு தாத்தா இதுல MS பாஸ்கர் சார். அவர் சொல்லவே வேணாம், பயங்கரமா
அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற யாராவது ஆக்டர்ஸ் விட்டேன்னா ஷான் மியூசிக், ஷானோட மியூசிக்ல எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் என்னோட நான் பண்ணியிருக்கிற படத்துலேயே. ஏன்னா இதில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அருகேவா வந்து ஒரு சின்ன ஒரு பெப்பி நம்பர், அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று போகும், அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங். அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு எல்லாமே வேற வேற ஜானரில் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பலம். அண்ட் ஹொம்பாலே சொல்லவே வேணாம், பிக் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்களோட தமிழ் டெபியூ இது. ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ. அண்ட் எனக்கு தியேட்டரில் சோலோவாக ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழில். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். ஸோ நீங்கள் யாமினி டிஓபி யாமினி அவங்க கூட நான் வந்து சாணிகாயுதம்ங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 2 கலரில் இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்தில். ஸோ ஒரு பொண்ணு வந்து டிஓபியாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அவங்க தான் ஃபுல் இந்த நீங்கள் பார்த்த அழகான விஷுவல்ஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் இதுதான் மெயின் டெக்னீஷியன். விஜய் சாரோட, விக்ரம் சாரோடலாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியோட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் இந்த ஹீரோவோட அந்த கெமிஸ்ட்ரி எலமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அந்த கேரக்டர்ஸை நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ட்ரெய்லரில் அவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம், அந்த ஒரு மெச்சூரிட்டி, பேசுகிற விஷயங்கள். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரி. நீங்கள் பாருங்கள். நன்றி. வெயிட் பண்ணி மேமோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மதுரைக்கு வந்தால் அம்மனை பார்க்கணும். போயிடுறேன். என்ன சார் பஞ்ச் டேலாக் சொல்லுவீங்களா மேம்? மண்டே உடைச்சிருவேன் நான். இல்லை, படத்தோட பேரே நீங்கள் அந்த டயலாக் சொல்லி காட்டலாமே. படத்தோட பேர் நாளை கண்டென்ட் எதை சார் மேம் சொல்ற டயலாகா? ட்ரெய்லர்ல இல்ல மேம் நீங்க உங்க ரகு தாத்தா மேட்ட நீங்க சொல்லிருங்க. ஏ கிசானே சொல்லிருங்க. ए गांव में एक किसान ரகு தாத்தா. அந்த ரகு தாத்தா தான் 15ஆம் தேதி வராரு. இது செஞ்சு தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், மேமோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தோட கண்டென்ட் பார்த்துருங்க. வருகை தந்த அனைத்து உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.